தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இந்து முன்னணி அமைப்பின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமிகு ஏடி இளங்கோவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கீங்க. 21ஆம் தேதி அரசே கோயிலை விட்டு வெளியேறு. ஏன் அந்த அளவிற்கு ஒரு போராட்டம்? நாங்கள் 1980 இந்து முன்னணி அமைப்பானது தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பை தொடங்கியவர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள். முதல் தலைவராக இருந்தவர் தானலிங்க நாடார் ஐயா அவர்கள். இவங்க 2 பேரும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி அங்கே இருக்கிற கோவில்களுடைய நிலைகளை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்ச பிறகு 1980 81 இந்த முழக்கத்தை இந்து முன்னணி தொடங்குறோம். என்னன்னா, இந்து கோவில்களை விட்டு அரசாங்கம் வெளியே போகணும். ஒரு மதசார்பற்ற அரசாங்கம். நம்மளோட கான்ஸ்டியூஷனே நம்ம பிரியம்பல்லையே பார்த்தாலும் கூட அது 75 77 எமர்ஜென்சி சமயத்தில் ஆட் பண்ணியிருந்தா கூட இது ஒரு மதசார்பற்ற நாடு. ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை மட்டும் நிர்வாகம் செய்வது என்பது இந்த அரசாங்கம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. ஆகையினால கோவிலை விட்டு வெளியே போகும். இது வழிபாட்டு தலங்களை யார் வழிபடுகிறார்களோ அவர்களே இதை நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிற முழக்கத்தை 1980 தொடர்ந்து இந்து முன்னணி பிரச்சாரம் செஞ்சுட்டு. ஏன் அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அரசாங்கம் கையில் இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லி 1951 இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது. இந்த இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான கோவில்கள் அரசாங்கத்தோடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 48,000 கோவில்கள். இந்த 48,000 கோவில்களில் அரசாங்கம் கட்டுப்பாட்டில் எடுத்த பிறகும் கூட முறையான நிர்வாகம் இல்லை, தினசரி பூஜை இல்லை, வழிபாடு இல்லை அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி 1951 இந்த கோவில்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எடுக்கும் பொழுது கோவில்களுக்காக இருந்த நிலம் அசையா சொத்தாக இருக்கக்கூடிய 5,25,000 ஏக்கர் நிலங்கள் கோவிலுக்கு இருந்துச்சு. இப்ப சமீபத்தில் 2022 21 கோர்ட்ல ஒரு வழக்கு வருது. அந்த சமயத்தில் கோவில்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும்பொழுது 4,76,000 ஏக்கர் இருப்பதாக நம்ம ஆஸ் பர் ரெக்கார்ட்ல இருக்கு. 1,00,000 காணாம போயிடுச்சு. கிணத்தை காணோங்கிற மாதிரி இங்க நிலத்தை காணாம போச்சு. எங்க போச்சு? ஆக்கிரமிப்புக்குள்ளாயிடுச்சு. யார் ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, ரெவென்யூ வருவாய்த்துறையில கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் கோவில் புறம்போக்கு அப்படின்னு மாற்ற ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா, அந்த புறம்போக்குங்கிற வார்த்தையை மட்டும் இருந்ததை தவிர கோவில் எடுத்துட்டாங்க. ஆக புறம்போக்க மாதிரி கோவில் மாறி கோவில்களுக்கு அரசாங்கத்துக்கு சொத்தா மாறி போச்சு. ஆகையினால அதெல்லாம் மீறி தான் இந்த 4,76,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. இப்ப இந்த இடத்தையும் முறையா பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவாது ஏதாவது முயற்சி பண்றாங்களான்னு சொன்னா அதுவும் நடக்கல. நீங்க ஒரு இந்து சமய அறநிலைத்துறை ஒரு கோவில்களை எல்லாம் எடுக்கும் பொழுது இந்த கோவில்களுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏக்கர் கணக்கில் நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. உதாரணமாக பல நம்ம மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள், தமிழ் மன்னர்கள், அதே மாதிரி நம்முடைய பாளையத்துக்காரர்கள், இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணும் பொழுது தெலுங்கு மன்னர்கள், மதுரையை ஆண்ட தெலுங்கு மன்னர்கள், திருமலை நாயக்கர் காலமாக இருக்கலாம், இப்படி எந்த காலமாக இருந்தாலும் கோவில்களுக்காக கிராமங்களே எழுதி வச்சிருந்தாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கோவில்களுக்கு முழுமையாக செலவு பண்ணணும், அதுலேருந்து அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய வரி எடுத்து கோவில்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இப்போ கணக்கில் இல்லாமல் இருக்கு. இடையில ஒரு குறுக்கீடு. இப்போ அரசு எல்லா கோயில்களையும் கைப்பற்றி விட்டது அவங்களோட அதிகாரத்தில் இருக்குன்றீங்க. ஆனால் அதற்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இது அரசர்களால், ஏற்கனவே ஆண்ட அரசர்களால் பொதுமக்கள்கிட்ட இருந்து தான் அந்த கோயில்களுக்கெல்லாம் கட்டப்பட்டது, அவங்களுக்கு கோயில்களுக்கான நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. ஆகவே இது அரசு எடுத்துக்கொள்வதில் தவறில்லை என்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேங்க, அரசர்களால் தான் கட்டப்பட்டது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அரசர்கள் கோவில் கட்டினார்கள். இந்த அரசாங்கம் கோவில் கட்டியிருக்கா? அரசர்கள் கோவில் கட்டி கோவிலுக்கு வருமானத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இந்து சமய அறநிலைத்துறை 1951 எடுத்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் புதுசாக ஒரு கோவில் கட்டியிருக்கோம் அப்படின்னு எதையாவது சொல்ல முடியுமா?
நீங்கள் கோவில்களை பாதுகாக்கணும். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பலாயிரம் கோயில்களுக்கு திருமுழுக்கெல்லாம் பண்ணிருக்காங்க. திருமுழுக்கு யார் பண்ணாங்க? குடமுழுக்கு யார் பண்ணாங்க? அரசாங்கம் பண்ணிச்சா? ஏதாவது ஒரு இடத்துல அரசாங்கம் இவ்வளவு ரூபாய் நிதி கொடுத்து நாங்க பண்ணோம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சேகர்பாபு அதை வரிசையா சொல்றாரு. வரிசையா சேகர்பாபு சொல்றாரு. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 1100, 1050 இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு கோவில், நாம அதை தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். அரசாங்கத்துடைய வரி பணத்துல, மக்களுடைய வரி பணமாக இருக்கக்கூடிய கஜானாவில இருந்து எடுத்து, அரசு பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணீங்களா சொல்லுங்க. ஒவ்வொரு கோவிலையும் கும்பாபிஷேகம் நடத்துறது எப்படி நடத்துறீங்க? கோவில் கும்பாபிஷேகத்துக்காக ஒரு திருப்பணி குழு போடுறாங்க. இந்த திருப்பணி குழு என்னன்னா ஊர் முழுக்க வசூல் பண்ணுவாங்க. ஐயா கோவில்ல விசேஷம், கோவிலுடைய பராமரிப்பு, இதெல்லாம் இவ்வளவு செலவாக போகுது. கோவில் வருமானத்துல இருந்து எடுத்து பண்றது இல்ல. கோவில் வருமானத்துல இருந்து எடுக்கிறது இல்ல. இதுக்காக திருப்பணி குழு போட்டு அந்த குழு வசூல் பண்ணும். வசூல் பண்ணி அவங்க இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. செஞ்சு முடிச்ச பிறகு கும்பாபிஷேகம் நடக்கும். அதனால அரசாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டமே என்ன சொல்லுதுன்னா, கோவிலுடைய தினசரி நிர்வாகத்துல வழிபாட்டுல தலையிடுறது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வேலை இல்லை. அப்ப என்ன வேலை அப்படின்னு சொன்னா, இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக பொறுப்பு மட்டும். நிர்வாக பொறுப்பு. கோவில்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அதுல இருந்து வரக்கூடிய நிதி சரியான முறையில் வருதா, வரக்கூடிய நிதி கோவில்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக அறங்காவலர் குழு சரியா செயல்படுத்துறாங்களா, செலவு பண்றாங்களா அப்படின்னு மேற்பார்வை, சூப்பர்வைசிங் கமிட்டி தான் இந்து சமய அறநிலைத்துறை. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு அதிகாரி போய் உட்கார்ந்துட்டு அந்த கோவிலினுடைய ஓனர் மாதிரி மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை பல கோவில்கள்ல இருக்கு. நாம என்னன்னா, இந்த 48,000 கோவில்கள் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுல 35,000 கோவில்கள் மிக மோசமாக சிதிலமடைஞ்சு இடிந்து விழக்கூடிய நிலையில இருக்கு. நமக்கெல்லாம் கல்ல தெரியக்கூடிய கோவில்கள், பெரிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய கோவில்கள். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ABC அப்படின்னு ஒரு சார்ட் வச்சிருக்காங்க. என்ன ஏபிசின்னு சொல்ல, பெரிய கோவில்கள்லாம், பெரிய கோவில்கள் நிறைய வருமானம் வருது. நீங்க இந்த சினிமா தியேட்டர்ல சினிமாவை ரிலீஸ் பண்றவங்க ஏ சென்டர் பி சென்டர்லாம் வைப்பாங்க. ஆமா, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர். அந்த மாதிரி எங்க வருமானம் அதிகமா வரக்கூடிய கோவில்களோ, மக்கள் பக்தர்கள் அதிகமா வந்து உண்டியல் பணம், காணிக்கை பணம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கோவில்கள் ஏல வரும். பில ஒரு கேட்டகரி வச்சிருங்க, சில இந்த மாதிரி வருமானமே வராது. எப்பாவது ஒரு 1000 ரூபா, 10,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு 10,000 ரூபா வந்தா பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கிற கோவில் சி கேட்டகரியில வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏ கேட்டகரியில் இருக்கிற கோவில்கள் மட்டும்தான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரியினுடைய நேரடி பார்வையில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே வேலை பண்றாங்களே தவிர, மற்ற பிசி சென்டர்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு முறையான வழிபாடு கூட இல்லாமல் இன்னைக்கும் கூட ஆயிரக்கணக்கான கோவில். சமீபத்தில் மத்திய அமைச்சருடைய கலாச்சாரத்துறை நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் ஒரு சுற்றுலாவை, ஆன்மீக சுற்றுலாவை வலுப்படுத்தணும், அதிகப்படுத்தணும், வெளிநாட்டு மக்களை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களை பற்றியெல்லாம் ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. எந்தெந்த கோவில்களில் சுற்றுலா தலமாக மாற்ற முடியும், வெளியே இருந்து வர வைக்க முடியும், கலையில், கலாச்சாரத்தில், நம்முடைய அறிவியலில் சிறந்து விளங்கக்கூடிய கட்டிடக்கலையில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் பட்டியலிடுறாங்க. அப்படி பட்டியலிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35,000 கோவில்கள், 500 ஆண்டுகளை கடந்த கோவில்கள், இந்த கோவில்கள்லாம் எப்போ இடிஞ்சு விடும்னு தெரியாமல் மிக மோசமான நிலையில் இருக்குது. இந்த கோவில்கள் அவ்வளோ, அதாவது பராமரிப்பு இல்லை, பூஜை கிடையாது, எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய கலாச்சாரத்துறையினுடைய ஆய்வு சொல்லுது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நீங்க தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 79,000 கோவில்கள் இருக்கு. இந்த 79,000 கோவில்ல 48,000 கோவில் மட்டும்தான் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மீதி தனியார் நிர்வாகம், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ட்ரஸ்ட், இவங்கெல்லாம் நிர்வாகம் பண்றது, இப்படி பல கோவில்கள் இருக்கு. இவங்க கையில் இருக்கக்கூடிய கோவில்களில் தான் இந்த 35,000 கோவில்கள், 500 ஆண்டுகாலம் கடந்த கோவில்கள் இதெல்லாம் இருக்கு. 500 ஆண்டு காலம், 700 ஆண்டு காலம், 1000 ஆண்டு காலம். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெருவுடையார் கோவில் 1000 ஆண்டு காலம் கடந்தது. அந்த மாதிரி பல கோவில்களை பட்டியல் எடுத்தோன்னு சொன்னால் பல கோவில்கள் மோசமான நிலையில் இருக்கு. அதையெல்லாம் சீர்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால நாம தொடர்ந்து எந்த முறை சொல்றது என்னன்னா, இந்த கோவில்களை நிர்வாகம் செய்வதற்காக ஒரு சுதந்திரமான ஒரு வாரியம் அமைக்கணும். இந்த வாரியம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, யாரெல்லாம் இருக்கணும்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனகர்த்தர்கள், மடாதிபதிகள், ஹிந்து இயக்கங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஓய்வு பெற்ற IAS IPS ஆஃபீஸர்கள்,
அவங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் விருப்பம் உள்ளவங்க, ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள், இவங்களையெல்லாம் கொண்ட ஒரு குழு இருக்கணும். இந்த குழுவானது இந்த குழுவினுடைய ஆலோசனையின் பேரில் எல்லா கோவில்களும் பராமரிக்கணும். இதைத்தான் நாம சொல்றோம். நீங்க எடுத்து எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிலாம் நாம சொல்லலை. இதுக்கு ஒரு சுதந்திரமான வாரியம் வைங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா இப்போ சிதம்பரம் கோயில் மாதிரி தீட்சிதர் கையில் நாம அதுதான் சொல்றோம். நீங்க எடுத்து இவங்க கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட கொடுங்க. யாரும் எந்த தனி மனிதனோ தனி இயக்கங்கட்டையும் கொடுக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, அது வைஷ்ணவ சைவ எல்லாத்தையும், சைவ வைஷ்ணவ எல்லாரையும் ஒன்னா சேர்ப்போம். இதெல்லாம் சொல்றீங்க. ஜாதி அடிப்படையில் கீழே உள்ளவங்களையும் அந்த குழுவில் இணைக்கிறது, எல்லாரையும் சேர்க்கணும்ன்றோம் நாங்க. நீங்க எல்லாரையும் சேருங்கன்றோம். நீங்க ஆதீனங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆதீனமும் ஒவ்வொரு ஜாதியை சார்ந்தவங்க. அதனால எல்லா ஆதீனமும் சேருங்க. இதுல வந்து ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் நம்ம என்னைக்குமே, நம்ம இந்து முன்னணியும் சரி ஆர்எஸ்எஸ் இயக்கமும் சரி, தீண்டாமை ஒரு பாவம் இல்லை என்று சொன்னால் வேறு எதுவுமே பாவம் இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாம் இந்த தீண்டாமை இல்லாமல் செய்ய வேண்டும்ங்கிறதா நம்முடைய எண்ணம். இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு தீண்டாமை. இந்த தீண்டாமையை வேரடி மண்ணும் இல்லாமல் செய்யணுங்கிறது தான் ராமகோபாலன் அவர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை. அதனால் நமக்கு அந்த தீண்டாமை, இந்து முன்னணி திரு ராமகோபாலன் அவரை பின்தொடர்கிற நீங்கள் எல்லாம் இதை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் மனுநீதியை ஆதரிக்கிற அதன் வழி வருகிற ஆர்எஸ்எஸ் அதை செய்தா? ஏன்னா ஒரு ஊனமுற்றவர் வரும்போதே அவர் வர பார்க்கக்கூடாது, அவரை தனியாக வைங்கன்ற இதெல்லாம் அதில் இருந்தது. அப்படிப்பட்டதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் சமீபத்தில் சொன்னார், மனுநீதிங்கிறதுல மனுஸ்மிருதியில் இந்த மாதிரி ஒரு மனிதனை தள்ளி வைன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை கொளுத்துறதுல தப்பு இல்லைன்னு. அதனால ஆர்எஸ்எஸ் என்னைக்குமே, ஆர்எஸ்எஸ் 1939 மிகப்பெரிய அளவில் நாடு முழுக்க தீண்டாமை இருக்கும் பொழுது கூட வாரதாவில் நடந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகாமுக்கு காந்தியடிகள் வராரு. தீண்டாமைக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம், காந்திஜி அவர்கள் செய்த காலம். எந்த ஊருக்கு போனாலும் கோவிலுக்கு போவேன். அந்த கோவிலுக்கு நான் போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்தால் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொன்னவர் காந்தி. அந்த காலத்தில் 1939 ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகாமுக்கு வராரு. இரவு நேரம் வராரு, எல்லாம் படுத்துருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, இவங்கெல்லாம் யார், எந்த சாதியை சார்ந்தவங்க? நாங்கள்லாம் சாதி பார்க்கல. நடுவில் ஒருத்தர் எழுப்புறார் தூங்குறவரை, நீ என்ன சாதின்னு. நான் வந்து உயர்ந்த குலம்னு சொல்லக்கூடிய ஒரு சாதியை சார்ந்தவன்னு சொல்கிறாரு. பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறவர் எழுப்புறாரு, எழுந்து யார் நீ, என்ன சாதின்னு சொன்ன உடனே பட்டியல் இனத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தையில் அரிஜன்கிற வார்த்தையே சொல்கிறாங்க. அரிஜனா அப்படின்னு, ஆமாம் அரிஜன் அப்படின்னு சொல்லி, அரிஜனும் அந்தணனும் ஒன்றா படுத்துட்டு இருக்கானே, இந்த காட்சியை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு காந்தி அவர்கள் சொன்னது. அதில் பல விஷயங்கள்ல எனக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணுங்கிறதா என்னுடைய கனவு. அந்த கனவை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னவர். அதனால மனுஸ்மிருதி, உங்களை பொறுத்தவரை சில விஷயங்கள்ல ஆர்எஸ்எஸ் மாறணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆர்எஸ்எஸ் என்னைக்கு மாறணும்னு, நாங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க தாங்க, நாங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க தான். அங்க எதுவும் பாகுபாடெல்லாம் இல்லை, எந்த பாகுபாடும் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல சாதி பார்க்காதே, சாதி சொல்லாதே. ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே இது ஒரு வெறுப்புணர்வை ஊட்டுகிற ஒரு அமைப்பு, கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எதுல வெறுப்புணர்வு ஊட்டுதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இதுல வெறுப்புணர்வு ஊட்டுங்க, இதுல இது வந்து இதை பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? ஆர்எஸ்எஸ் எப்பாவது அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லவே இல்லை. ஆர்எஸ்எஸ் என்னைக்குமே, ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? இந்த நாட்டை உலகினுடைய குருவாக கொண்டு போகணும், இழந்த பெருமைகளை எல்லாம் மீண்டும் கொண்டு வரணும். இந்த நாட்டில் மிகப்பெரிய பெருமைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கல்வி கொடுத்த நாடு இந்த நாடு. நாலந்தா, தக்ஷஷிலா, காஞ்சி பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்தது. பல்கலைக்கழகம் படிப்பு சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் பல நாடுகள்லாம் வந்து காட்டு மனிதர்கள் போல ஏதாவது துணி இல்லாமல் இருந்த காலத்தில் துணியோடு சுற்றிட்டு இருந்தவங்க, துணியை கட்டிட்டு இருந்தவங்க, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் அறிவியலில் சிறந்து விளங்கியவர்கள் நாம். அதனால தான் நம்முடைய விஞ்ஞான சாதனைகள்லாம் நாம் சொல்கிறோம். முதல் அறுவை சிகிச்சை செய்தவங்க இந்த நாட்டை சார்ந்தவங்க, வானசாஸ்திரத்தில் பெரிய அளவில் இருந்தவங்க நாம். இப்படி பல விஷயங்களை மறைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு குண்டூசி கூட செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தப்பான ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளுடைய பெருமைகளை மறைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றணுங்கிறதுக்காக நம்முடைய பெருமைகளை, நம்முடைய முன்னோர்களுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் வேலை செய்யும். அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம். ஆர்எஸ்எஸ் இதில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் இன்னும் சொன்னால்,
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேரணும். ஏன் ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக வருங்கால சந்ததிகள் இந்த நாட்டை பற்றி ஒரு மிகப்பெரிய உயர்வான எண்ணம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் நிறுவனம். அதற்கான பயிற்சியை தான் இளைஞர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு. அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்து இந்து முன்னணியில் வந்திருக்கோம். அதே மாதிரி பிஜேபியில் உங்களது பயிற்சிகள் பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது போல் ஒரு தோற்றத்தை தருகிறது. அதாவது சாதாரணமாக பார்க்கறதுக்கு என்னன்னா, போலீஸ் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு எங்களுக்கு கையில் குச்சி வேற வச்சுக்கிறீங்க. குச்சி நம்மளுடைய கலைங்க அது. அந்த சிலம்பம்ங்கிறது நம்முடைய கலை, தமிழர்களுடைய கலை. தமிழர்களுடைய கலையை நாடு முழுக்க கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டினுடைய கலையாக இருக்கக்கூடிய இந்த சிலம்பத்தை நாடு முழுக்க கொண்டு போயிருக்கு. அதனால தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நாம் இதில் இந்த யூனிஃபார்ம் போட்டு தினசரி பயிற்சி எடுப்பது, அப்புறம் ஊர்வலமாக பேரணி போகிறது, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பயிற்சி பெற்ற கட்டுப்பாடான இராணுவத்துக்கு இணையாக, காவல்துறைக்கு இணையாக ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதில் ஏன் இந்த மாதிரி ஒரு பயிற்சி, ஏன் கட்டுப்பாடுன்னா, நீங்கள் இராணுவத்திலையும் காவல்துறையிலையும் இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது. பயிற்சி இருக்கிறதுனால ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அங்கே டிசிப்ளின்டு லைஃப் இருக்குது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இருக்குது. இது சாதாரண மக்களுக்கும் வரணும். வெறும் காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் மட்டும் இல்லை, சாதாரண மக்களும் கூட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை, தனி மனித ஒழுக்கத்தை அதிகப்படுத்தணும், அவர்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் நிறுவனம். தினசரி பயிற்சியில் என்ன எடுக்கிறோம்? ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியில் அங்கே காலையில் சூரிய நமஸ்கார், யோகாசனம், விளையாட்டு, கராத்தே, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம் தினசரி செய்கிற விஷயம் தான். எல்லா இடத்துலையும் இதுக்காக பணம் கொடுத்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது இலவசமாக இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தமிழர்கள் இப்போ சிலம்பு நமது கலை தமிழக இந்தியா முழுதும் பரப்புகிறோன்னு சொல்கிறீங்க. பொதுவாக தமிழர்களுடைய கலைகள், கல்வி, அந்த அறிவு எல்லாவற்றையுமே சமஸ்கிருதத்திற்கு மாற்றி இது எங்களுடையது என்று சொல்லிக்கொள்கிற உயர் ஜாதி வகுப்பாருக்காக இந்த இந்துத்துவா செயல்படுகிறது என்ற நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தமிழில் இருக்கிற விஷயத்தை சம்ஸ்கிருதத்துக்கு மாற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை, திருக்குறளை தந்த நம்ம திருவள்ளுவரை இன்னைக்கு நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய தினசரி பயிற்சியில் அங்கே எல்லா இடங்கள்லையும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுக்கிற அத்தனை பேரும் சொல்கிறாங்க திருவள்ளுவர். அதையும் செய்கிறீங்க, அப்புறம் அவர் காவியம் போடுறீங்க. அவர் காவி தானேங்க. 1968 வரைக்கும் அவரை எப்படி காவி திருவள்ளுவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1968 வரைக்கும் கல்கியினுடைய புத்தகத்திலையும் இருக்கலாம், அதுக்கு முன்னாடியும் திருவள்ளுவர் நாயனார் தான் இருக்குது. நீங்கள் திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ, ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதி அவர்களால் மாற்றப்பட்டது, அவருக்கு உடை மாற்றப்பட்டது. நீங்கள் பாரதியார் எப்பவும் நெற்றியில் பொட்டு இல்லாமல் பார்த்துருக்க முடியுமா? அதே மாதிரி நம்முடைய இவர் வள்ளலார் பட்டை இல்லாமல் பார்த்துருக்கோம், விபூதி. ஆனால் அரசாங்கத்தினுடைய படங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தானே வருது, மாத்துறாங்க. அரசாங்கம் திட்டமிட்டு சிலரை எல்லா மக்களுக்குமான ஒரு பொதுவான மனிதராக காண்பிக்க வேண்டும். நான் காமிக்கிறேன். நான் என்னுடைய அடையாளம்னா என்னுடைய நெற்றியில் பொட்டு வச்சிருக்கிறது, இது என்னோட அடையாளம். என்னுடைய அடையாளத்தை நீங்க எப்படி மாற்ற முடியும்? நீங்க இப்ப தனிப்பட்ட ஒருத்தர் இந்து முன்னணிக்காரர்னு தெரியுது, ஆனா நீங்க ஒரு பெரிய சாதனைகளை, ஒரு அறிவாற்றல முன்னணியில எல்லா மக்களுக்குமான ஒரு செய்திகளை தந்து நீங்க உழைத்தீர்கள் என்றால் உங்களை ஒரு பொதுவான மனிதராக பார்ப்பதில் நான் என்ன சொல்றேன், ஏன் பொதுவான மனிதனா காமிக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? ஒரு மனிதன் அவருடைய அடையாளம், அவருடைய இதுதான் அவருடைய அடையாளம். நீங்க ஒரு துறையில சிறப்பானவருங்க, தனியாக உங்களை பிரித்து பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கக்கூடாதுல்ல. நான் என்ன சொல்கிறேன், பிரித்து பார்க்குறது என்ன சம்மந்தம்? தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டவர் திருவள்ளுவர், ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஏற்றுட்டு இருக்காங்க திருவள்ளுவரை. தமிழர் என்ன சொல்லியிருக்காரு? தமிழருடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தான் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. திருக்குறளில் சொன்ன அத்தனை விஷயங்களும் எல்லா இந்து தெய்வங்களை பற்றி தான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதனால் அந்த திருக்குறள்லாம் எடுத்துருவீங்களா? அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆகையினால திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் போட்டிருக்கார், அதை எடுத்துட முடியுமா? இல்ல, ஆதி பகவான் இந்துன்னு மட்டும் சொல்ல முடியாது. நீங்க ஆதி பகவான் முதல் ஆதி பகவான் என்கிற வார்த்தையும் சரி, ஆதி பகவான் என்பதும் இந்து மதத்தை சார்ந்ததுதான். ஏன்னா நம்முடைய 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருப்பது ஆதி பகவான். சிவனைத்தான் ஆதி பகவான். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற செய்திகள்லாம் உண்மை என்று நீங்க நம்ப முடியுமா? நான் என்ன சொல்றேன், ஏன்னா இடையில புகுத்தி எழுதுனவங்க, மாத்தி எழுதுனவங்க எத்தனை பேர்? யார் அப்ப திருவள்ளுவர் மாத்தி எழுதினார்? திருவள்ளுவர் மட்டும் இல்ல, திருவள்ளுவரை சொல்லல, திருவள்ளுவரோடது எல்லாமே சரியா இருக்கு. ஆனா மற்ற இதிகாசங்கள் அதெல்லாம் இடையில சொருகுனதெல்லாம் இருக்கு. யார் சொருகுனாங்க இடையில? அதாவது உயர் குலத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அப்படி அவங்க சேர்த்திருக்காங்களாம். சரி, நீங்க அப்ப உண்மையானது எது?
உண்மையானதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கல? நீங்க இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க, உயர் குலத்துல இருக்கவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க, ஏன் அதை கண்டுபிடிக்கல? இப்போ அதை சொல்றாங்க, யார் தடுத்தது கண்டுபிடிக்க? இப்போ அதை சொல்றாங்க, இது சரி இது தவறுன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் கொடுங்க. நீங்க நாம என்ன சொல்றோம், நீங்க எதை இருந்தாலும் எல்லாமே தர்க்கத்துக்கு உட்பட்டதுங்க, விவாதத்துக்கு உட்பட்டது. எல்லா நம்பிக்கைகளும் விவாதத்துக்கு உட்பட்டது. விவாதம் செய்வோம், எது வெற்றி எது சரின்னு முடிவு பண்ணுவோம். இப்போ நீங்கள் பேசுகிற பொழுது இந்துன்ற வார்த்தையை ஹிந்துன்னு சொல்கிறீங்க, ஏன் அதை எதனால் அப்படி? ஏன் ஹிந்துன்னா என்ன? இந்துன்னா என்ன? ஹிந்துன்னு, அதாவது இந்துன்றது தானே தமிழில். ஆமாம். ஹிந்துன்றது அந்த ஹீன்றது நம்ம தமிழில் பயன்படுத்த மாட்டோம், அது தமிழ் சொல்லும் அல்ல. ஆமாம். ஏன் அதை பயன்படுத்துறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இந்து மதம்னு சொல்கிறோம், வட மாநிலங்களில் ஹிந்துஸ்தான்னு சொல்கிறாங்க, இந்த மத இந்துத்துவான்னு சொல்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக ஹிந்துன்னு சொன்னாலும் ஹிந்துத்துவான்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தானே. இப்போ நீங்கள் தமிழுக்கு எதிராக செயல்படுற மாதிரி. நான் இந்து முன்னணியே ஈல தாங்க ஆரம்பிக்கிறோம். அது சரி. அதனால நாங்கள் தமிழ் பேசும்போது இல்லை, இத்தனை முறை நீங்கள் இந்துன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஹிந்து அப்படின்னு சொல்றீங்க. நம்ம நாட்டு மொழின்றது தமிழ் எழுத்து, நம்ம நாட்டு மொழி தானே. ஆங்கிலத்தில் ஒன்றும் பேசல, நீங்க தமிழ் ரஷ்ய மொழியில பேசலையே. இந்த நாட்டில் பிறந்த சம்ஸ்கிருதமோ தமிழோ இந்தியோ இதெல்லாம் இந்த நாட்டு மொழிங்க. அதனால இந்த நாட்டு மொழியில தான் சொல்றோம். நாங்க ஏதோ ரஷ்யா மொழியிலயோ ஜெர்மன் மொழியிலயோ சொன்னா தப்பு, இல்ல அரபி மொழியில சொன்னா தப்பு. ஒரு எழுத்து அது பொருள் இல்லை அந்த எழுத்து இங்கே இல்லை அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்தலாம். எல்லா எழுத்து வளமும் தமிழில் உண்டு. இல்லை, நீங்கள் தமிழ் எழுத்தில் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை அப்படியே இல்லை. நீங்கள் அதாவது ஹிந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்து தமிழில் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டில் என்ன புரியுமோ, தமிழ்நாட்டில் எது சொன்னால் சரியாக இருக்குமோ, எது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தையை, அந்த மொழியை, அந்த எழுத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம், இந்து முன்னணி அப்படி சொல்லி. அதே மாதிரி வட மாநிலங்களில் ஹிந்து ஹிந்துத்துவம் அது எப்படி ஏன்னா நம்ம நாட்டில் பயன்படுத்துறது, அது நம்ம நாட்டில் தப்பு இல்லை. வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்கிறப்ப வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த நாட்டுக்குள்ள, இந்த நாட்டு எல்லாமே ஒரே கலாச்சாரம் நம்புறவங்க நாம. இந்த நாட்டு மக்கள் இந்துத்துவா எல்லாரும் ஒரே கலாச்சாரத்தை கொண்டு பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஹிந்துன்றத கொல்கத்தால வில்லியம் ஜோன்ஸ்ன்ற ஒரு ஆள் தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் சொன்னதை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க? வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே இருக்கு. நீங்கள் வேதத்திலே இந்து மதம்னு இருக்கு, ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கு. விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இவங்கெல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே இந்திய மலைன்னு நம்ம படிக்கிறோம். ஏன் ஹிந்திய மலை எப்படி வரும்? இல்லை, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய இதுல வேதங்கள்ல இருக்கிறது. அதனால இந்த ஹிந்து ஏதோ இவர் வந்த பிறகுதான் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க எல்லாரும் கேட்கிற விஷயம், நீங்க கிறிஸ்தவம் பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகுது, இஸ்லாம் பிறந்து 1400 சில்லற ஆண்டுகள் ஆகுது. ஆனால் ஹிந்து மதம் எப்போ பிறந்தது, யாரால் துவக்கப்பட்டது, யார் இதை தோற்று வச்சாங்க, யார் இதுக்கு தலைவர் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதை சொல்ல முடியாதனால அது ரொம்ப பெரிய ஆதி காலத்துலேருந்து இருக்குன்னு நம்ப முடியுமா? இல்லை, அப்படி தானே. இது இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி, கிறிஸ்தவம் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? இதுதானே இருந்தது. நாடு முழுக்க எல்லா மக்களும் ஏதோ முன்னாடி சைவம் வைணவம் அந்த மாதிரியான ஒரு 5 மதங்கள் இருந்தது. அதுக்கு 6 மதங்கள். அதுக்கு முன்பதாக ஆசீவகம், ஐயனாரை கடவுளாக கொண்ட ஆசீவகம் தான். ஐயனார் யாருங்க? ஐயனார் ஒரு எல்லை காப்பாளர். சிவனுடைய ரூபம். நீங்க சொல்லிக்க வேண்டியது, நாங்க சொல்லுங்க, சிவனுடைய ரூபம். அதாவது நீங்க ஐயனாரை பற்றி படிச்சீங்கன்னு சொன்னா, ஐயனாரா இருக்கலாம். அதே மாதிரி அவர் அறிவியலாளர், ஒரு விஞ்ஞானி என்ற அளவில் அவர் போற்றப்படுகிறார். அதாங்க, இவங்க எல்லாருமே சிவனுடைய ரூபமாகத்தான் பார்க்க. சிவனுடைய ரூபம், சிவம் எது? சைவ சமயம், வைணவ சமயம். இது எல்லாமே சைவ வைணவ காணபத்தியம் கௌமாரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷண்மதங்கள். இந்த ஷண்மதங்களையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நம்முடைய ஆதிசங்கரர் அவர்கள் இது எல்லாற்றையும் ஒன்னா தொகுக்கிறார், ஒன்னா சேர்க்கு ஷண்மத ஸ்தாபகர்னு அப்படி சொல்றார். அதனால இதெல்லாம் எல்லா மதம் இந்த நாட்டில் தோன்றிய மதங்கள். இந்த நாட்டில் தோன்றிய மதங்கள் வெவ்வேறு ஊர்ல ஒவ்வொரு அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய நடைமுறை, வாழ்க்கை முறை இதெல்லாம் வித்தியாசப்பட்டது. ஆனாலும் கூட ஒரு காசியில் இருக்கக்கூடியவன் ராமேஸ்வரம் வந்தா தான் அவனுடைய யாத்திரையானது புனிதமடைகிறது, பூர்த்தி அடைகிறது, நிறைவு பெறுகிறது. அதனால காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த நாடு முழுக்க ஒற்றுமையாக இருந்தது. கலாச்சாரத்தால ஒற்றுமைப்படுத்தும், வழிபாட்டால ஒற்றுமையா இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கிறது. மாற முயற்சி செய்கிறாங்க. மாற்றி இதெல்லாம் இல்லை, அது தனி இது தனிங்கிறதுக்கான முயற்சி நடக்குது. நமது தமிழர் பண்பாடு என்பது மூத்தோர்களை அல்லது குடும்பத்தில் பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைச்சி அதை நடுகள் வைக்கிறது, அதுக்கு முன்னாடி முதுமக்கள் தாழி, இந்த மாதிரிலாம் நம்ம மக்களை தான் நம்ம வணங்கிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் வரலாறு. அது தொடர்ந்து அவர்களையே தெய்வங்களாக
வணங்குவதும் அவர்களை சிறு தெய்வங்களாக அங்கங்கே வைக்கிறதும் அவங்களுக்கு உருவங்களை செய்கிறதும் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இந்த சிறு தெய்வ வழிபாடை இந்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா அல்லது அவர்களை பின்தொடர்கிற இந்து முன்னணி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள்லாம் மாற்றுங்களா மாற்ற பார்க்குறீங்களா? சமீபத்தில் நாங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தோம் சென்னையில், ஒரு பெரிய நிகழ்ச்சி. அது என்னன்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் எந்த தெய்வம் வேணால் வழிபாடு பண்ணுங்க, வழிபாடு நடத்துங்க, என்ன வேணால் நடத்துங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் குடும்பத்தோடு போய் அங்கே போய் பொங்கல் வச்சு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அது குடும்பத்தோடு போய் வரணும். ஒரு அண்ணன் தம்பி பங்காளி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை இந்து முன்னணி ஊக்குவிக்குது. அதை சொல்கிறோம், தொடர்ந்து சொல்லிட்டோம். ராமகோபாலன் ஐயா இதுக்காக ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதெல்லாம் கேட்பார், உன்னோட குலதெய்வம் எதுன்னு. குலதெய்வம் எது அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு அதெல்லாம் மறந்து. ஏன்னா எங்கள் பக்கம் இல்லை, சிவகங்கை பக்கம்லாம் குலதெய்வத்தை வச்சா ஜாதியை கண்டுபிடிப்பாங்க, உறவுகளை கண்டுபிடிப்பாங்க. கரெக்ட். நீங்கள் ஒரு சாதாரணமாக என்னென்னா குலதெய்வம் எப்படி வரும்னு சொன்னால், இருப்பதிலே மூத்தவர்கள், அந்த குடும்பத்தினுடைய மூத்தவர்கள் இறந்து போயிருந்தா அவங்கள தான் குலதெய்வமாக வச்சிருக்காங்க. அந்த குலத்தை காக்கக்கூடியவர் அந்த குலதெய்வ சாமி. எங்கள் குலதெய்வம் எதுன்னு சொன்னால் யார், அவர் ஐயனாராக இருக்கணும், இவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வேற வேற பேர், என்ன வேணா பேர் வச்சுருக்காங்க. அதில் அப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாமி வரும். அதனால் என்ன பேரை வச்சு வேணால் வழிபாடு பண்ணுங்க. ஆனால் குலதெய்வமாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஏரிக்கரை ஓரமாக இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து போய் ஒரு கல் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஒரு வழிபாடு கூட இருக்காது. அந்த கல்லுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரும். ஆமாம், ஒரு செங்கல் வேப்ப மரம் போதும், அது மட்டும் இருந்தால் போகிறோம். நீங்கள் அந்த கல்லே இல்லைன்னா கூட இந்த இடம் தான் சொன்னால் அந்த இடத்துல எடுத்து போய் 3 கல் எடுத்து போய் வச்சு அன்னைக்கு பூஜை பண்ணி அன்னைக்கு அங்கே படையல் இட்டுட்டு வருவாங்க. இது காலகாலமாக அவங்க வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியம் நடக்குது, திருமணம் போன்ற நல்ல காரியம் நடக்க, காது குத்தல், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பண்ணணும். இந்த வழிபாடுகள் இருக்கிற வரைக்கும், இந்த வழிபாடுகள் நல்ல கிராமங்கள் இருக்கிற வரைக்கும் பெருசாக எந்த வேறுபாடுகளும் மதம் ஆச்சரியங்களும் நடந்ததே இல்லை. நீங்கள் மதமாச்சரியம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். நாங்கள் எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள், மற்ற கடவுள்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்லும் போது மதமாச்சரியம். ஏக இறைவன் ஒரு கடவுள் மட்டும்தான், மற்றவங்கெல்லாம் கடவுள் இல்லை அப்படி சொல்லும் போது தான் மதமாச்சரியம். இந்து மதம் எப்பாவது அப்படி சொல்லியிருக்கா? அவங்க கடவுளை தான் வழிபட அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இது சரியில்லைன்னு சண்டைக்கு போகிறதானே பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், யார் சண்டைக்கு போகிறோம்? நீங்கள் வராத உள்ள வராதுன்ற எந்த இந்து சண்டைக்கு போகிறாங்க? நான் போய் இந்து மதத்தை சார்ந்தவங்க இத்தனை பேர் போய் ஊராக போய் கிறிஸ்தவர்கள்கிட்ட போய் மதம் மாத்திர சொல்லி, நீ என் மதத்துக்கு வா, இந்து மதத்துக்கு வா, முருகன் உன்னை அழைக்கிற, விநாயகரை அழைக்கிற, அந்த மாதிரி அப்படி ஏதாவது சொல்லி கேள்வி. அந்த மாதிரியான நடைமுறைகளுக்கு அரசே அதாவது ஆதரவாக இருக்குது. அதாவது அதை செயல்படுத்த உரிமை அளிக்கிறது. உரிமை அளிக்கலை. நீங்க அவரவர் யாருக்கு என்ன விரும்புறீங்களோ அந்த சாமியை கும்பிடலாம், எந்த மதத்தை எல்லாம் பின்பற்றலாம், எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அதை பிரச்சாரமும் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றலாம், பரப்பலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் நீங்கள் போய் இந்துக்களோட இடத்துல போய் உங்களுடைய கடவுள் நீ சாத்தான்னு சொல்லும் போது தானே பிரச்சனை வரும். நீ வணங்குற கடவுள் இல்லை, சாத்தானது அப்படின்னு சொல்றது, அப்படிதான் பிரச்சனைகள் வருதே தவிர எந்த. இப்போ இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உலகம் முழுவதும் வெள்ளையர்கள் இருக்கிற அந்த நாடுகளில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம குரூப்பு நிறைய பரவி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துலையும் போய் இந்து மதத்தை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கூட நீங்கள் எங்களோட இதுக்கு வாங்கன்னு ஆளை சேர்க்கறதில்ல. போய் இந்து கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் நீங்கள்லாம் வாங்க, ஹரே ராமாவுக்கு வாங்க, ஹரே கிருஷ்ணாவுக்கு வாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுமே அதை பண்ணுறது இல்லையே. எங்கள் சாமி நல்ல சாமின்னு சொல்கிறாங்க, உயர்வானதுன்னு சொல்லுவாங்களே தவிர அடுத்து சாத்தான்னு சொல்கிறது யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு எதிரானது. நீங்கள் யார் வீடு வீடாக தேடி இந்துக்கள் இப்போ வசிக்கக்கூடிய பகுதிக்கு வீடு வீடாக தேடி வராங்களோ, யார் நோட்டீஸை கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், உங்கள் நோயை தீர்க்கிறோன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி உங்கள் கடவுளை வழிபடுறதை விட இந்த கடவுளை வழிபட்டினா உனக்கு எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்றவங்களால தான் பிரச்சனை. அது யார் வராங்கிறது ரெண்டாவது. யார் அந்த மாதிரி ஈடுபடுறாங்களோ, யார் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம். நீங்கள் சமீபத்தில் ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடி திருப்புவனத்தில் ஒருத்தர் பாமகக்காரர் அந்த பகுதியில் முஸ்லீம்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. முஸ்லீம்கள் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் இந்துக்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்கோம், எங்கள் பகுதியில் நீ ஏன் பண்ணுற, உங்கள் சாமி உன்னோட வச்சுக்கோ, என் சாமி என்னோட வச்சுக்கிறேன், நீ ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்தா நான் வாங்கி சாப்பிட்றேன், நான் கொடுக்குற சாமிக்கு படையல் இட்டு போட்டு கொடுத்தா நீ சாப்பிட்றியா, நீ வாங்க மாட்டேங்கிறல்ல, அப்புறம் என்ன வேறுபாடு இதில்லை? இந்த வேறுபாடு நீ பார்த்துட்டு அப்புறம் ஏன் இங்கே பிரச்சாரத்துக்கு வர, நான் நீ கொடுக்கக்கூடிய குல்லாவை நான் தலையில் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் தலையிலேருந்து குல்லாவை எடுத்து வச்சுக்கிறார், நான் கொடுக்குற விபூதி நீ வச்சுக்க தயாரா அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு ராத்திரி அவர் வெட்டி படுகொலை பண்ணுறார். படுகொலை பண்ணப்படுகிறார், இழந்து போகிறார். ராமலிங்கம்னு பேர், திருப்பவனம். இதுதான் பிரச்சனை.
நீங்க உங்களுடைய மதத்தை, மார்க்கத்தை, உங்களுடைய கடவுள் நம்பிக்கை உங்களோட வச்சுங்க. மற்றவர்கள் மேல திணிக்கும் பொழுது, மற்றவருடைய கடவுளை இழிவுபடுத்தி பேசும்பொழுது தான் இங்க தமிழ்நாட்டில் பிரச்சனை வரும். நீங்க நாடு முழுக்க உலகத்துல எந்த மதமும் கூட, எந்த நாடும் கூட தன்னுடைய மதத்தின் அடையாளமாக தான் அந்த நாட்டை வச்சுக்குது. இந்த நாடு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல். நம்ம நாட்டில் மற்ற நாடுகளை விட இது மதசார்பற்ற நாடு. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட இங்கே மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் பல மதங்கள் உருவாச்சு, பல மதங்கள் வந்தது, அந்த வந்த மதங்கள் வளர்ந்தது. அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ இந்த மதங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எப்போ தோன்றியது என்னன்னு தெரியல. சிலர் பொய்ன்னு சொல்கிறாங்க, மெய் சொல்கிறாங்க. ஆனால் பௌத்தம் என்பது இந்த நாட்டில் உருவானது. உலகத்தில் பல நாடுகளில் அது வந்து வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது. ஏன் அந்த மதம் இந்தியாவில் வளரலை? ஏன் வளரலைன்னு சொன்னால், ஹிந்து மதத்துக்கும் பௌத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஹிந்து மதத்தினுடைய பல்வேறு விஷயங்களை பௌத்தம் உள்ளடக்கி இருக்கு. ஏன்னா ஹிந்து மதத்தை சார்ந்த ஒருவரால் உருவாக்கப்பட்டது தான் பௌத்தம். அதனால இந்த மதம் இந்து மதத்தோட கலந்து கரைந்து காணாமல் போய்விட்டது. ஏன்னா பெருவாரியான விஷயங்கள் இதோடு சேர்ந்து இருக்கிறதுனால, இதை ஒட்டி இருக்கிறதுனால, இது ஒரு மதம் அது ஒரு மதம்னு பார்க்கவே இல்லை. இது எல்லாமே ஒரே விஷயங்கள், ஒரே வாழ்க்கை முறை, ஒரே கடவுள், ஒரே விதத்தில். பௌத்தத்தில் சமத்துவம் என்பது பேணி பாதுகாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்து மதத்தில் அது இல்லை. நீங்கள் சமத்துவம் இந்து மதத்தில் பேணி பாதுகாக்கலன்னு சொல்லவே முடியாதுங்க. இந்து மதத்தில் எந்த இடத்துலையும் சமத்துவம் கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் நாம் வணங்கக்கூடிய இந்து மதத்தினுடைய கடவுள்களை எந்த கடவுளை வேணால் எடுத்துங்க. எந்த கடவுளும் கூட பிராமணம் கிடையாது. நீங்கள் ராமர் எடுத்துங்க, சத்திரிய குலத்தை சார்ந்தவர். கிருஷ்ண பகவானை எடுத்துங்க, யாதவ குலத்தை சார்ந்தவர். ஈஸ்வரனை எடுத்துங்க, சிவனை எடுத்துங்க, இதில் சுடுகாட்டில் இருந்து வந்த கடவுள். இந்த மாதிரி எல்லா கடவுளுமே பிராமண கடவுள் யாருமே கிடையாது. ஆனால் அப்படி கடவுளெல்லாம் அப்படி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போகும்போது மற்றவர்களை தடுக்கிற ஒரு பிராமணியத்தை உள்ள வச்சிருக்கீங்க. பிராமணியம் என்பது பிராமணம்ங்கிறது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னு சொன்னால், நான் நினைச்சா நான் அதனுடைய நியமங்களை சரியா செய்தா நானும் பிராமணனாக மாற முடியும். இதான் இந்து மதம். நீ எந்த நிலையில இருக்கின்றாயோ, நீங்க இந்த மாதிரி இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லி பிரிக்கும் போது கூட கிருஷ்ண பகவான் சொல்றார் மிக ரொம்ப தெளிவா. அதாவது அவனுடைய செய்யக்கூடிய தொழில், அவனுடைய குணத்தை அடிப்படையில் வைத்து 4 வர்ணங்களை பிரிக்கின்றார். இப்போ இருக்கக்கூடிய, அதாவது எப்போ அவர் அந்த வேலையை செய்கிறாரோ, எப்போ பிரிக்கிறாரோ, அப்போ அவர்களுடைய குணத்தை வைத்து அவங்களுடைய தொழிலை வச்சு 4 வர்ணங்களாக பிரிக்கிறார். பிராமணன் கடவுளுக்காக வேலை செய்யக்கூடியவன், கடவுளுக்கு பூஜை பண்ணக்கூடியவன். அதே மாதிரி சத்திரியன் நாட்டை எல்லையை பாதுகாக்கக்கூடியவன், நாட்டை மக்களை பாதுகாக்கக்கூடியவன். வைசியன் வியாபாரம் செய்யக்கூடியவன். சூத்ரன் இந்த மாதிரி விவசாயத்திலிருந்து எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமான உதவி செய்யக்கூடியவன். இப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்படி பிரிச்சவங்க, நான் என்ன சொல்றேன், இதை பிரிச்சவங்க குண கர்ம விபாகசக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். குணத்தையும் கர்மத்தையும் அடிப்படையில் வைத்து இவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். சொல்லும்போது கூட ஒரு சமஸ்கிருதத்தை சொல்லி அதுக்கு விளக்கம். ஏன் தமிழ்லயே நேரம் வந்துட வேண்டியது? நான் தமிழ்ல சொன்னேன், தமிழ்லயும் சொல்லியிருக்கேன். சம்ஸ்கிருதத்துல அந்த வார்த்தையை என்ன பயன்படுத்தினாரோ அதை அப்படியே சொல்றேன். நீங்க சம்ஸ்கிருதம் கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆங்கிலத்துல பயன்படுத்தினா, ஆனா ஒரு வார்த்தை நீங்க நடுவில் கேட்டீங்களா, ஏன் ஆங்கிலத்தை பயன்படுத்துறீங்க, இந்த நாட்டு மொழி இல்லை வெளிநாட்டு மொழி ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டீங்களா? ஏன் சம்ஸ்கிருதம் மட்டும் சொல்றீங்க? சம்ஸ்கிருதமும் தமிழ் வந்து, அதாவது ஆங்கிலத்துல இந்த சமத்துவமற்ற நிலைகள்லாம் கிடையாது. இப்படி சொல்லிட்டீங்க. ஆங்கிலத்துல இருக்கிற அளவுக்கு ஐரோப்பாவில் இருந்த அளவுக்கு சமத்துவமற்ற நிலை வேற உலகத்துல எந்த இதுவும் இல்லை. இப்ப இதை இங்க நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நீங்க படிச்சீங்கன்னு, காஞ்சியில போய் ஒரு சாதாரண படிச்சீங்கன்னு வச்சுங்க, உலகத்துல மிக மோசமான சமத்துவமற்ற ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா அது ஐரோப்பா போன்ற ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள்ல தான். ஏன்னு சொன்னா கத்தோலிக்கும், அதாவது மனிதர்களில் பொருளாதார ரீதியாக அல்லது நிறம் சார்ந்து இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர ஒரு சாதி அமைப்புகள் என்பது இங்கே தானே இல்லைங்க. அதானே அதுவும் கிடையாது. நீங்கள் கத்தோலிக்கம், ப்ராட்டஸ்டன்ட்டு, ஆர்சி இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய அளவு பிரச்சனையாக இருந்துச்சு. கத்தோலிக்கர்களை தவிர வேற யாரும் ஆட்சி அமைக்கவே முடியாது. ஐரோப்பா போன்ற நாடுகளில், ஐரோப்பியா போன்ற பகுதிகளில் கத்தோலிக்கர்கள் அதை எதிர்த்து ப்ராட்டஸ்டன்ட் வந்தாங்கல்ல, ப்ராட்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்களுக்கும் 2 பேருக்கும் எப்பவும் சண்டை நடந்தது. 2 பிரிவுகளுக்கு தொடர்ந்து சண்டை நடந்தது. அதே மாதிரி அதுக்கு பிறகு ஆர்சியில் வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நீ அதுக்காக நம்ம இந்த இடத்துல நாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வேற நாடு போவோம்னு ஆட்சி அமைக்கிறதுக்காக காலத்துக்கு ஏற்று இல்லை அறிவு வளர்ச்சிக்கு ஏற்று மாறுபடுகிறது. அதுவும் இதாங்க மாறுது. நீங்க நான் என்ன சொல்றேன், 1000 ஆண்டுகளுக்கு ராமானுஜம் சுவாமி வந்தாரு. ராமானுஜர் சொல்றாரு, ராமானுஜர் எல்லாரையும் இந்த மாதிரி நம்ம அவர் எல்லாருக்கும் பூணூல்லாம் போட்டாரெல்லாம் சொல்லுவாங்க.
எல்லாருக்கும் பூணூல் போட்டு எல்லாரையும் உயர் சாதின்லாம் சொன்னார். அதே மாதிரி பாரதியாரும் பண்ணார்லான்ற மாதிரி வரலாறுலாம் இருக்குது. அதான் நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம், கத்தோலிக்கர்களுக்கு ஒரு தலைவர் இருக்கார், நீங்கள் ஆர்சிக்கு ஒரு தலைவர் இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் கிறிஸ்தவர்களில் ஒரு தலைவர் இருக்கார். அது சரி, அந்த தலைவர்களில் எந்த ஆட்களும் அதில் அந்த தலைவர் பதவிக்கு வரலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. இங்கே காஞ்சி சங்கராச்சாரிய யாரும் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பேராயரை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய இருக்காங்க. கிடையாது. போன ஒரு 3 மாசம் முன்னாடிங்க இப்போ நீங்கள் செங்கல்பட்டு ஆயர் நீதிநாதன் அவர்கள் பட்டியல் ஒரு நிமிஷம் போன 3 மாசம் அதை இதில் கிறிஸ்தவத்தில் கொண்டு வராதீங்க. ஏன்னா அது கிடையாது. இங்கே 3 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. திருமாவளவன் போய் கலந்துக்கிட்டு பேசுறாங்க. நிறைய பேர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களும் ஆயர்களாக அறிவிக்கணும், கொண்டு வரணும்னு சொல்லி பிஷப்பா கொண்டு வாங்க, ஏன் கொண்டு வர மாட்டாங்க? அது ஒதுக்கீடு கேட்குறாங்க. அதாவது அங்கேயும் கூட பாகுபாடு இருக்கு. நாம இங்க பாகுபாடு அந்த இடத்துக்கு யார் வேணாலும் வரலாம். அதற்கான வரலாறுகள் இருக்கு, இப்பவும் இருக்கிறாங்க. அதாவது தேவையான அளவு இல்லை அப்படின்றத தவிர ஆனா இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஆனா காஞ்சியில அப்படி கிடையாது. நீங்க காஞ்சியில யாரும் வருவா? காஞ்சியில ஏன் வரணும்? ஒரு பட்டியலினத்தவர் கொண்டு ஏன் வரணும்? ஏன் காஞ்சியில வரணும்? நீங்க சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான். மனிதர்கள் அவர்கள் எந்த இடத்துக்கும் உயரலாம். அந்த சாதி பாகுபாடு அங்கே இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், பேரூர்ல நம்முடைய ஆதீனம் ஒருத்தர் இருக்கார். அந்த ஆதீனத்துல போய் வேற பிராமண அங்க தலைவராக முடியுமா? ஆதீனமா ஆக முடியுமா? முடியாது. நீங்க மதுரை ஆதீனம் இருக்க, மதுரை ஆதீனத்துல போய் ஒவ்வொரு குரூப்பையும் ஒவ்வொரு சாதிக்கும் பிரிச்சு வச்சுட்டீங்களா? சாதி இல்லைங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த சாதி பெரும்பான்மையாக இருந்தார்களோ, எந்த குழு அதிகமான பெரும்பான்மையாக இருந்தாங்களோ, அந்த குழுவிலிருந்து ஒருத்தர் அங்க இருந்து தலைவராக இருந்து அந்த குழுவுக்கு வழிகாட்டினார். அதே மாதிரி தான் இந்த மடாதிபதிகளும் கூட. அடிப்படைவாதங்களை தொடர்ந்து நீங்க முன்னெடுத்து வர்றதுனால ஒரு அடிப்படைவாதம் இருக்குன்னு எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒட்டு மொத்தமா உள்ளவே வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா பிரச்சனை. இந்த மனிதனுக்கும் பிரச்சனை. இது ஒரு பெரிய நீண்ட விவாதம். இப்போ உங்க இந்த கோவில் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்கல்ல, நீங்க வெளியேறுங்க அப்படின்னு அரசை சொல்றீங்க. அப்படி வெளியேறினா அது தனித்தனி ஆட்சிகளாக மாறி மக்களுக்கும் அரசுக்கும் எதிரான வேலைகளை செய்கிற ஒரு நிலை வந்துடாதா? நீங்கள் தமிழ்நாட்டில் இது எங்கெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் வருதோ, குறிப்பாக விழிஞ்சம் துறைமுகம் வந்தது. இந்த விழிஞ்சம் துறைமுகம் மிகப்பெரிய, இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல் கப்பல் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி அது சரியான முறையில் இருக்க முடியுதா எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கேன். இந்த விழிஞ்சம் துறைமுகமே வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இந்த துறைமுகம் வர்றதுனால இங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் போயிடும்னு சொல்லி பண்ணாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் வளர்ச்சி திட்டம் வந்தால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணுறது. யார் முன்னணியில் இருக்காருன்னா பாதிரியார் முன்னணியில் இருப்பாங்க. ஆனால் நாம் இந்து மதத்தை சார்ந்த மடாதிபதிகளோ தலைவர்களோ இந்த மாதிரி எந்த சமயத்திலும் இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கோ அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களுக்கோ எதிராக இருந்தது. ஏன் பால பிரஜாபதி அடிகளார்லாம் அதை பற்றி பேசுகிறாரு. எதை பற்றிங்க? அதாவது தேவையற்ற இந்த மாதிரி மக்களை பாதிக்கிற திட்டங்கள் வந்தால் அதெல்லாம் மக்களை பாதிக்கும். பால பிரஜாதிபதி ஒரு இந்து மதத்தினுடைய இது கிடையாது. ஆனாலும் அவர் ஒரு தனி பிரிவினுடைய தலைவராக இருக்கின்றார். அவருக்கு வழிகாட்டிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவரை பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இதில் ரொம்ப வெகு சிலரே இந்த மாதிரி சொல்கிறவங்க. அவர் பால பிரஜாதிபதி ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாரா அப்படின்னா இல்லை. மக்களை ஒருங்கிணைச்சு வாங்க போராட்டம் பண்ணலான்னு சொன்னாரானா இல்லை. ஆனால் இங்கே அது நடக்குது. கிறிஸ்தவர்கள் அதை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்து மதத்தை சார்ந்த மடாதிபதிகள் அவங்களுடைய ஆன்மீக பணியை மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க, இனிமேலும் அப்படி தான் இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கும் பொழுது இதில் எல்லாரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரையும் கலந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்த மாதிரி ஒரு குழு இருக்கணும். அந்த குழுவினுடைய ஆலோசனையின்படி தான் இது செயல்படணும். அரசாங்கம் இருக்கட்டும், அரசாங்கம் வரக்கூடாதுன்னு சொல்ல. எப்படி நீங்கள் வக்ஃப் போர்டுக்கு உங்களுடைய ஒரு சேர்மன் இருக்காரோ, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரோ, அதே மாதிரி இப்போ கமிஷனர் இருக்கிறவர் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த ஆலோசனை எல்லாம் இந்த குழு தான் செய்யணும். இவர்களுடைய குழுவினுடைய ஆலோசனை எல்லாமே ஒத்த கருத்து. இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில், தமிழ்நாட்டு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவிலில் ஒரு திருவிழா நடத்தணும்னு சொன்னால் கமிஷனர் அனுமதி கொடுக்கும். நீங்கள் அரசு துறையில் ஒரு அனுமதி வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியும். அரசாங்கத்தில் ஒரு டேபிள்லேருந்து ஒரு டேபிளுக்கு பேப்பர் போகணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும்.
நீங்கள் ஒரு கோவிலில் திருவிழா நடத்தணும்னு சொன்னால், இல்லை நான் ஏதாவது கோவிலுக்கு பண்ணணும்னு நினச்சி நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், இந்த கோவிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு அனுமதி வாங்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அதை பேப்பர் ரெடி பண்ணி, நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, பேப்பரை தயார் பண்ணி, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஜேசிக்கு அனுப்புவார், ஜேசி அடிஷனலுக்கு அனுப்புவார், அடிஷனல் கமிஷனருக்கு அனுப்புவார், கமிஷனர் அந்த பேப்பரை பார்த்து, ஒரு தனி மனிதன் கமிஷனர் பார்த்து எல்லாத்தையும் திரும்ப அவர் அனுப்பி கடைசியாக வந்து சேர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே என்ன பிரார்த்தனை பண்ணணும் அதை நிறைவேற்ற கூட அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக அந்த கால இடைவெளி அது வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இப்பதான் உடனுக்குடன் நடக்குது. எங்க நடக்குதுங்க? இப்பவும் பத்திரமே ஒரே நாள்ல வந்துருது. அந்த அளவுக்கு பண்ணி வருதுங்க. இந்த துறையில சொல்றேன், பத்திரம் வருது. இந்த துறையில என்ன நடக்குது? இந்த துறையில பல விஷயங்கள் இப்படி இன்னும் கூட இப்படிதாங்க இருக்குங்க. நேற்றுக்கு இதுல நம்ம ஒசூர் பக்கத்துல ஒரு கோவிலுங்க. அந்த கோவில்ல போய் வரக்கூடிய பக்தர்கள் போடக்கூடிய காணிக்கை பணத்தில் தினசரி இவ்வளோ பணம் ஈவோக்கு வந்து சேரணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஈவோ கேட்குறாரு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை தடுக்கிறாங்க. இது வராமல் வந்த பக்தர்களும் வந்து பிரார்த்தனைக்கு வந்தவங்க பைசா போடக்கூடாது, போடாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. தட்டில் பணத்தை போடாதங்கிறாங்க. இது எல்லாத்தையும் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ, இந்து சமய அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லையோ அது எல்லாத்தையும் இந்து சமய அறநிலைத்துறை செய்துட்ருக்கு. இதெல்லாம் வந்து இதைத்தான் நாம் கேள்வி கேட்குறோம். நீங்கள் இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு நிதி கொடுக்குறீங்க. 12,000 ரூபாயிலேருந்து முதல் முறையாக போகிறவங்க 12,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா உயர்த்தி கொடுக்குறீங்க. இந்துக்களுக்கு கோவில்களுக்கு போகிறதுக்கு எங்கேருந்து பணம் கொடுக்குறீங்க? எப்பாவது பணம் கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் முக்திநாத் கோவிலுக்கு நேபாளில் இருக்கக்கூடிய முக்திநாத் போகிறதுக்கு, மானசரோவர் போகிறதுக்கு நிதி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இந்து சமய அறநிலைத்துறை. அதில் கூட எவ்வளோ பேருக்கு? 500 பேருக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம். நீங்கள் போய் செலவு செஞ்சுட்டு திரும்ப வந்து அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் போடணும். போட்ட பிறகு உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை எங்கேருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கோவில்கள்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஹஜ்ஜிக்கு போகிறவங்களுக்கு 12,000 25,000 ரூபா கொடுக்கறதுலேருந்து எங்கேருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வரிப்பணமாக நம்முடைய மாநில அரசாங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய வரிப்பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மை சர்ச்சை மசூதிகளுக்கு பராமரிக்கிறதுக்கு செலவுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிங்க. இப்போ சமீபத்தில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிங்க. எந்த கோவிலையாவது பராமரிக்கிறதுக்கு இடிஞ்சு போன 35,000 கோவில் பட்டியல் நாங்கள் கொடுக்குறோம். அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கா? நீங்கள் சொல்கிறீங்களே மன்னர்கள்லாம் வச்சுருந்தாங்க, மன்னர்களுக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், நாங்கள் தான் அதை பராமரிப்போம். ஏன் பராமரிக்கலன்னு தான் நமக்கு. இப்போ சேர்பாபு அவர்கள் வந்த பிறகு அந்த பராமரிப்புகள்லாம் வேகமாக நடக்கிறது. பல கோயில்கள் நடக்குதுங்க. யார் செலவு பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அரசாங்கம், நான் என்ன சொல்கிறேங்க, தமிழன் டிவி மூலமாகவே சொல்கிறேன், அரசாங்கம் மூலமாக அரசாங்கத்துடைய வரிப்பணத்திலேருந்து கஜானாவிலேருந்து நாங்கள் பணத்தை எடுத்து இந்த கோவிலுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு செஞ்சோன்னு சொல்லுங்கள். ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு ஒட்டுமொத்தமாக இவ்வளோ ரூபாய் செலவாயிருக்கு, அதில் அரசாங்கத்தினுடைய பங்கு இவ்வளோ, மக்களுடைய பக்தர்களுடைய பங்கு இவ்வளோன்னு சொல்லுங்கள். நீங்கள் மதுரவாயில் இருக்கக்கூடிய மார்க சகாயேஸ்வரர் கோவிலுங்க, நம்முடைய பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் 8 வருஷமாக இடிஞ்ச நிலையில் இருந்துச்சு. அந்த கோவிலை வந்து சீர்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு திருப்பணி குழு போட்டு அந்த மக்கள் அந்த கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பணம், 30 கோடி ரூபாய் பணம் வந்து எஃப்டியில் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை எடுக்காமல் செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. யாரும் அதை கண்டுக்கலையேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த கோவில் பாழடைஞ்சு போய் கிடக்குதே, இடிஞ்சு விடுத அப்படின்னு சொல்லி அவங்க போய் திருப்பணி குழு போட்டு அவங்க போய் ஊர் ஊராக போய் அந்த எல்லா வீடு வீடாக போய் பணத்தை கலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி மிக பிரம்மாண்டமான கோவில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதில் அரசாங்கத்தோட ரோல் என்ன? இந்து சமய அறநிலைத்துறையோட ரோல் என்ன? எந்த ரோலும் கிடையாது. கோவில் கட்டியவர்கள், கோவில் கட்டினவங்க அந்த பகுதி மக்கள், பக்தர்கள். ஆனால் செஞ்சது யாரோ, ஆனால் நான் தான் செஞ்சேன்னு இவங்க வந்து பெருமை பேர்த்திக்கிறாங்க. மூட்டை தூக்கணும் ஒருத்தன், மூச்சு விடுறவங்க இவங்க. மூட்டை தூக்கணவன் தான் கஷ்டப்பட்டு அப்பா மூட்டை தூக்கி போயிட்டு கஷ்டப்பட்டு மூச்சு விடுவான். அந்த மாதிரி மூட்டை யாரோ தூக்கி இருக்காங்க. அரசாங்கம், சேகர்பாபு அவர்கள் மூச்சு விட்டுட்டு இருக்காரு. நான் தான் பண்ணேன். இப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து எல்லா கோயில்கள் பராமரிப்பை தனியாருக்கு கொடுங்க. தனியாருக்கு இல்லை, சுதந்திர வாரியம் அமைங்கன்னு சொல்றோம். வாரியம் அமைக்கணும். அரசாங்கத்தினுடைய அதிகாரியும் அதில் இருக்கட்டும். அவரும் நாம யாரும் வேண்டான்னு சொல்லல, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும். நாங்க சொல்றது இன்க்ளூசிவ் பாலிசி. நீங்க சொல்றது அரசாங்கம் இந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக இந்து மதத்தினுடைய கோவில்களை மட்டும் உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்க. ரெண்டாவது, எல்லா கோவில்லையும் சமீபத்தில் நீங்க இவங்க ஆட்சி மாறு, திமுக ஆட்சிக்கு வருது. 2021 மே மாதம் 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறாங்க. அந்த மே மாதம் 7ஆம் தேதி பதவி எடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள 67 கோவில்களை இடிச்சு தள்ளுறாங்க. இந்து கோவில்களை 100 ஆண்டு காலம் கடந்த கோவில்கள் எல்லாம் இடிச்சிருக்காங்க.
நாம பட்டியல் போட்டு நீதிமன்றத்துக்கு போறோம். இந்து கோவில்களை மட்டும் இடிச்சிருக்காங்க, அரசாங்க நீதிமன்ற ஆணைன்னு சொல்லி. நீதிமன்ற ஆணைன்னு சொன்னா நீதிமன்றம் அதுக்கு ஒரு வழிகாட்டு முறையை கொடுத்துருக்கு. இங்கே நம்மளுடைய ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் கனககாலீஸ்வரர் கோவில், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த கோவில், பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருந்த கோவில். அந்த கோவிலை முதல் நாள் சாயந்தரம் போய் இந்த கோவிலில் நாளை காலையில் 6:30 மணிக்கு இடிக்க போகிறோன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சாமியை அகற்றத்துக்கு கூட நேரம் கொடுக்காம மறுநாள் காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு வந்து ஜேசிபி வச்சு அப்படியே இடிக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் வளர்த்தவர்கள், அவங்களை எல்லாம் அவர்களுடைய திருமேனிகள்லாம் அப்படியே அடிச்சு நொறுங்க. காரணமே இல்லாம எப்படி அதை அடிப்பாங்க? அது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஆக்கிரமிப்பா கூட இருக்கட்டுங்க. நான் ஆக்கிரமிப்பு அகற்றுறதுல, அரசாங்க இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுல நமக்கு இருவேறு கருத்தே கிடையாது, கூடாதுங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு. ஆனா கோவில் இடத்துல நீங்க கமிஷனர் ஆபீஸையும் கோவில் இடத்துல உயர்நீதிமன்ற கட்டடத்தையும் கட்டி வச்சிருக்கீங்கல்ல, கோவில் இடத்துல தானே இன்னைக்கு செஞ்சாஞ்சு ஃபோர்ட் கோட்டையே இருக்கு. அதே மாதிரி திருப்பூர் ஆபீஸ், திருப்பூருடைய எஸ்பி ஆபீஸ் எங்க இருக்கு? கோவில் நிலத்துல இருக்கு. பொதுவாக ஒரு கேள்வி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, புறம்போக்கு நிலங்கள், அரசு நிலங்கள், இதில் வந்து நிறைய இந்து கோயில்கள் கட்டிடுறாங்க அனுமதி இல்லாமல் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. சரி, நான் சொல்கிறேங்க, நான் பட்டியல் கொடுக்குறேன். எத்தனை இடத்துல நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு கூட நம்ம இங்கே இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் சிஎம்டிஏ இடத்துல ஒரு மசூதிக்கான ஒரு கட்டடம் கட்டப்படுது. நீதிமன்றம் போகிறாங்க, அந்த பகுதி மக்கள் அதை அப்புறப்படுத்தணும், உடனடியாக எடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. அவங்க மசூதி அந்த கட்டடம் சார்பாக அவங்க வந்து அப்பீலுக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றம் போடுறாங்க. மே மாதம் 31 அந்த இடம் அகற்றப்பட்டு அரசாங்கத்தினுடைய சிஎம்டிஏக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தன்னுடைய வேலையை செய்ய தவறியதுனால அவங்களுடைய பணத்திலே அதை இடிச்சு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு. எப்போ வந்தது? மே மாதம் 31. இது மார்ச் மாதம் உத்தரவு வருதுங்க. மார்ச் போச்சு, ஏப்ரல் போச்சு, மே 31 முடிஞ்சது, ஜூன் போய் ஜூலை வந்து நாம் வந்து 19 இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் அகற்றப்படலை. அதாவது இந்த மாதிரி நான் பட்டியல்னு இந்து கோயில்களை தவிர மற்ற சமயத்தோட கோவில்களை வந்து அகற்றுவது இல்லைன்னு சொல்லி, மற்ற சமயத்தினுடைய வழிபாட்டு தலங்களை, மற்ற சமயம்னா அந்நிய மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை அகற்றப்படுவதில்லை. இந்து கோவில்கள் மட்டும் அகற்றப்படுது. எனக்கு தெரிஞ்ச சிலதை சொல்கிறேன். பம்மல்ல அந்த திருநீர்மலை அது பக்கத்தில் ஒரு சர்ச், இசிஐ சர்ச்னு ஒன்று அடித்தாங்க. அதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்தில் எபிரோன் அப்படின்ற ஒரு சர்ச், அதையும் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ தங்கம் காலனியில் ஒரு சிஐசி சர்ச்சு, அதையும் பாதியை உடைச்சி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு தானே இருக்குது. எப்போ அதெல்லாம் நடந்ததுங்க? அது தொடர்ந்து இந்த 2021 பிறகு ஏதாவது நடந்தது? ஆமாம், நடந்திருக்கு. எது சொல்லுங்கள். அது வந்து இந்த பரங்கிமலைன்னு நினைக்கிறேன், இந்த பம்மல் ஏதோ ஒரு இடம் நினைக்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை பண்ணுதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதுல ஈக்காடு தாங்கல்ல, 2021 வரைக்கும் நீதிமன்ற ஆணைக்குட்பட்டு ஆணையின் காரணமாக இழுத்து மூடப்பட்ட சர்ச்சுகள் தொடங்கப்பட்டிருக்கு. தனபாக்கியம் கோவில் தெரு, தனபாக்கியம் அம்மன் தெரு, அந்த தெருவில் ஒரு சர்ச் இருந்துச்சு. அது நீதிமன்ற ஆணை போய் நீதிமன்ற உத்தரவின் காரணமாக இழுத்து மூடும். ஏன்னா சாலையை மறித்து சாலையின் ஓரமாக பிளாட்ஃபார்மில் கட்டியிருக்காங்க, அதை மூடி வச்சிருந்தாங்க, இப்போ திறந்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பட்டியலில் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மதத்து வழிபாட்டு தலங்களும் நீங்கள் அதே மாதிரி நடத்துங்கன்னு தான் நாம சொல்லுவோம். நீங்கள் இந்து மதத்தினுடைய கோவில்கள் மட்டும், நீங்கள் நீதிமன்றம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க. இந்து மதத்தினுடைய கோவில்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த கோவிலாக இருந்தால் அது அகற்றணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஒரு நேரம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய சாமியை பூஜிச்சிருந்த சாமியை அதுக்கு மரியாதையாக மாற்று இடத்துல ஏற்பாடு பண்ணி அதை கட்டி முடித்து இந்த இடத்த மாற்றிட்டு அதுக்கப்புறம் இடிக்கணும். இதுதான் வந்து உத்தரவு. ஆனால் நீங்கள் எதையுமே பார்க்கறது இல்லை. நீங்கள் இந்த கனககாலீஸ்வரர் கோவிலில் அந்த ஸ்ரீபெரும்புதூர் இடிக்கும் போது அங்கே பார்க்கக்கூடிய பக்தர்கள் அந்த சிவலிங்கத்தை ஜேசிபி வச்சு உடைக்கிறாங்க. அங்கே இருந்தது 63 தமிழை வளர்த்தவங்கெல்லாம் இந்த 63 நாயன்மார்கள் தான். அந்த நாயன்மார்கள் இல்லைன்னு சொன்னால் தமிழ் வளர்ந்துருக்காது. ஆன்மீக தமிழ் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நாயன்மார்கள் தான் காரணம். அதை எல்லாத்தையும் அப்படியே இடிச்சு தள்ளுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி அதை மண்ணோடு மண்ணாக மாற்றுறாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதாவது அந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இந்து முன்னணிக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்து முன்னணி வந்து மக்களை தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது, மக்களோட நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அதாவது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இதெல்லாம் ஒன்றும் வேறுபட்டோ பிரிஞ்சோ அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை தான் வெவ்வேறு இயக்கங்கள் மூலமாக ஒவ்வொரு பகுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன ஒரு சித்தாந்தத்தை எங்களுக்கு நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோமோ
அதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனால நாங்கள் செய்கிறது சரி அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் செய்கிறதும் சரிதான். ஆர்எஸ்எஸ் வந்து தினசரி இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணுறதில்ல, ஒரு பெரிய வெகுஜன நிகழ்ச்சிகளை நடத்துறதில்ல, சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை நடத்துறது, தினசரி பயிற்சிகளை நடத்துறது, இதில் கவனம் கொடுக்கறது தான் ஆர்எஸ்எஸோட வேலை. ஒவ்வொரு விஷயம் இப்போ நீங்கள் மாணவர்கள் மத்தியில் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போகிறதுக்காக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு பிரிவு தான் குழந்தை அமைப்பு. அந்த அமைப்பு மாணவர்களுக்கான அமைப்பு. மஸ்தூர் சங்கம் தொழிலாளர்களுக்கான அமைப்பு, பாரதிய மஸ்தூர் சங்கம். இந்தியாவிலே பெரிய ஒரு அமைப்பு எதுன்னு சொன்னால் தொழிலாளர்களுக்கான அமைப்பு பாரதிய மஸ்தூர் சங்கம். அந்த மாதிரி பல்வேறு இதுவில் அரசியலுக்குள்ள நம்முடைய சித்தாந்தத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக பிஜேபி, இப்படி பல்வேறு அமைப்புகள், கிட்டத்தட்ட 40 அமைப்புகள் வெவ்வேறு இடங்களில் தளத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம், வெவ்வேறு மக்கள்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்துக்களுக்காக ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவர்களுக்காக இந்து கோவில்களை பாதுகாக்க, அவர்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச இருப்பதற்காக தான் இந்து முன்னணி அமைப்பு. அதனால் எங்களுடைய வேலை முறை இருக்கிறது இது மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வெளிப்படையாக வெளியே தெரியுவோம். பிஜேபி அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால அவங்க வெளிப்படையாக வெளியே தெரியுறாங்க. நீங்கள் தொழிலாளர்கள் மத்தியில் பாரதிய மஸ்தூர் சங்கம் நல்லா தெரியும். அதே மாதிரி விவசாயிகளுக்கான அமைப்பு இருக்குது, விவசாயிகள் மத்தியில் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அமைப்பு யார் மத்தியில் வேலை செய்கிறாங்களோ அவங்க மத்தியில் நல்ல பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த அமைப்பாக இருக்கிறது, எல்லோருக்குமான அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. நன்றி, தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. உங்களது மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்கும் எங்களது நன்றி. நன்றிங்க, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.